ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்தே பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி உங்கள் ராசிக்குள் போகலாம். கும்பராசி ராசிநாதன் சனி பகவான் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இந்த ஆண்டு பயணம் செய்வதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இந்த ஆண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலும் கலத்திர ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் ராகு பகவான் ராசியிலும் இந்த ஆண்டு நவம்பரிலிருந்து ராசிக்கு விரயஸ்தானத்திலும் கேது பகவான் கலத்திர ஸ்தானத்திலும் இந்த ஆண்டு நவம்பருக்கு பிறகு ருணரோக சத்துர ஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவிடையே ஒரு அன்பினை நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஆண்டாகவே அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன 7.5 சனியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோமே, எப்படி பொருளாதாரத்தில் மேம்பட போகிறோம் என்று கவலை தேவையில்லை. குருவனுடைய பார்வை இந்த ஆண்டு மே மாதத்தில் இருந்து தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவானை பார்வையிடுவதால் குரு பார்க்க கோடி நன்மை. சாதுரியமான பேச்சு திறமையால் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். பேச்சு தொழிலால் ஜீவனம் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலமாகும். பேச்சிலே ஒரு வெற்றி உண்டு. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு.
குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய வருடமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. கும்ப ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதும், சனீஸ்வர பகவான் அல்லது ஆஞ்சநேயர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் உங்களுடைய வாழ்விலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.